Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 11, Waves la book back problem number 4. Problem enna, a sound is transmitted into a tube as shown in figure. The sound wave splits into two waves at the point A, which recombine at point B. Let R be the radius of the semicircle, which is varied until the first minimum. Calculate the radius of the semicircle if the wavelength of the sound is 50 meter. So this is a given problem. இந்த ப்ராப்ளம் கீழே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேவ் ஏங்கிற பாயிண்டில் ரெண்டு வேவாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒரு வேவ் ஹரிசாண்டல் பைப் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுது, இன்னொரு வேவ் இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் பைப் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த ரெண்டு வேவும் பிங்கிற பாயிண்டில் ரீகம்பைன் ஆகுது. இந்த பிங்கிற பாயிண்டில் ஃபஸ்ட்டு மினிமம் ஃபார்ம் ஆகுற மாதிரி இந்த செமி சர்க்கிளினுடைய ரேடியஸை நம்ம வேரி பண்ணுறோம். அந்த கண்டிஷனில் ரேடியஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏங்கிற பாயிண்டில் வேவு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒரு வேவ் இப்படி ட்ராவல் ஆகுது, இன்னொரு வேவ் இந்த மாதிரி ட்ராவல் ஆகுது. பிங்கிற பாயிண்டில் ரெண்டு வேவும் இன்டர்ஃபியர் ஆகுது, ரீகம்பைன் ஆகுது. அப்படி ரீகம்பைன் ஆகும்போது இங்கே ஃபஸ்ட்டு மினிமம் ஃபார்ம் ஆகணும்னா இந்த ரேடியஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் எவ்வளவு இருக்கணும், எப்படி அதை சேஞ்ச் பண்ணால் இங்கே ஃபஸ்ட்டு மினிமம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். If this is the radius of the semicircle, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளதும் ரேடியஸ் தான், அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளதும் ரேடியஸ் தான். ஸோ ஏபிங்கிற லென்த் வந்து எவ்வளவுனா 2r. ஸோ A to B ஹரிசாண்டல் பாத்தினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா r ப்ளஸ் ஆர். இங்கேருந்து இது வரைக்கும் ஆர், அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் ஆர். ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், தட் இஸ் 2r. இப்போ இந்த செமி சர்க்கிளினுடைய லென்த்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ செமி சர்க்கிள் பாத்தினுடைய லென்த் இல்லைன்னா டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு சர்க்கிளினுடைய லென்த் எவ்வளவுன்னு பார்த்தா 2πr. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் த லென்த் ஆஃப் த சர்க்கிள். அப்போ செமி சர்க்கிளுக்கு எவ்வளோ வரும்? 2πr/2. 2πr/2 இஸ் ஈக்குவல் டு πr. ஸோ முதல்ல இந்த டிஸ்டன்ஸை எழுதிக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸை எழுதிக்கிறோம். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸை பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ஃபோர் path difference is equal to πr minus 2r. ஸோ இந்த பாத் டிஃப்ரென்ஸை பொறுத்து தான் இங்கே இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அதாவது ரெண்டு வேவும் ரீகம்பைன் ஆகும், ரீகம்பைன் ஆகி மினிமமும் மேக்ஸிமமும் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் மினிமம் ஆர் மேக்ஸிமம் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத் டிஃப்ரென்ஸ். So there is a condition, அதுதான் the formula. Path difference should be equal to 2n minus 1 lambda by 2. It is the condition for minimum. இங்கே என்னங்கிறது இன்டிஜர் 1 2 3 4 etc. ஸோ நமக்கு ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாத் டிஃப்ரென்ஸ் should be equal to n is equal to 1. ஃபஸ்ட் மினிமம்க்கு n is equal to 1. அப்போ n is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into 1 is 2, 2 minus 1 is 1. ஸோ 1 into lambda by 2. 1 into lambda by 2 is equal to lambda by 2. So the path difference should be equal to lambda by 2 for the first minimum. ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா this is a condition. So path difference should be equal to lambda by 2 for the first minimum to be formed at B.
அப்போ இந்த பாத் டிஃப்ரென்ஸை நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம், அதை எழுதுவோம். பை ஆர் மைனஸ் 2r. இதில் இந்த ஆரை காமனாக எடுப்போம். ஆரை காமனாக எடுத்தோம்னா பை மைனஸ் 2 அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை 2. நமக்கு என்ன வேணும்? ஆர் தான் வேணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு லேம்டா டிவைடட் பை 2 இன்ட்டு பை மைனஸ் 2. லேம்டாவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, பையோடைய வேல்யூ தெரியும். தேர்ஃபோர் we can write 50 is the wavelength, 50 meter is the wavelength divided by 2 into 3.14 minus 2. ஸோ பையோடைய வேல்யூ 3.14 அப்படின்னு எடுத்துக்கிறோம், மைனஸ் 2. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get R is equal to 21.89 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.